ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம். இன்னைக்கு சண்டே, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சு டீ குடிக்கிறப்பயே மணி கரெக்டாக 8 மணி ஆயிடுச்சு. காலையிலேயே முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. சோட்டுக்கும் சோனாக்கும் இன்றைக்கி ஹெர்பல் குளியல் போடணும். அதுக்கான வேலைகள் காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளைமேட் கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. வேறு வழி இல்லை, லாஸ்ட் வீக்கும் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் சட்டுன்னு குளிப்பாட்டிடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே அதுக்கான வேலைகள் செஞ்சு அரைச்சி வச்சாச்சு. கொஞ்சம் வெயில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேய்க்கல, கொஞ்சம் லேட்டாக தேய்ச்சி அதுக்கப்புறமா குளிப்பாட்டிக்கலான்னு சொல்லிட்டு அரைச்சி மட்டும் வச்சுட்டேன். இன்றைக்கி ஆலு பரோட்டா போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சப்பாத்தி மாவு மட்டும் நீங்கள் பிசைஞ்சு கொடுங்கம்மா, மற்றதெல்லாம் நாங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அதனால் நான் சப்பாத்தி மாவு மட்டும் பிசைஞ்சு கொடுத்துட்டு, எனக்கு குழம்பு தூள்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் இன்றைக்கி அரைக்கணும்னு சொல்லிட்டு அதற்கான ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மல்லிலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அரைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைக்கும்போது தனி மிளகாயாக அரைச்சிக்குவோம். மிளகாய் தூளுக்கு மல்லித்தூள் அரைக்கிறப்போ அதில் அரிசி, பொட்டுக்கடலை, சோம்பு, சீரகம், மஞ்சள் எல்லாம் போட்டு தான் அரைப்பாங்க எங்கள் அம்மா. அப்போ தான் நம்ம குழம்பு வைக்கிறப்போ கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்களோட பழக்கம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நானும் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஈவினிங் தான் அரைக்க போகணும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையிலே ஆலு பரோட்டாவுக்கு சப்பாத்தி மாவு நான் பிசைஞ்சு கொடுத்துட்டேன். அப்புறம் தொக்கு மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னாங்க. சரி கொடுங்க, அதையும் நானே செஞ்சிடறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் தக்காளி தொக்கு நானே ரெடி பண்ணிட்டேன். ஆலு பரோட்டாவுக்கு தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கும். நமக்கு சண்டே லீவுங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி சமையல்லாம் செய்ய முடியும். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறது. மற்ற நாளில் இந்த மாதிரி சமையல்லாம் செய்ய முடியறதில்ல. கடகடன்னு இன்றைக்கி என்ன சுறுசுறுப்பாக வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு சொன்னோன்னையும் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செஞ்சாங்க. ஒரு ஆள் அந்த ஆலு மசாலாவை ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறது, ஒரு ஆள் அதை தேய்ச்சி கொடுக்குறது, பரபரப்பாக வேலை செஞ்சு கொடுத்தாங்க இன்றைக்கி 2 பேருமே. அதனால தான் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு காலையிலக்கு டிஃபனுக்கு. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக வந்திருந்தது. இந்த தக்காளி தொக்கு சாப்பாட்டுக்குமே உங்களுக்கு மேட்சாக இருக்கும். ஒயிட் ரைஸில் போட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போதெல்லாம் அடிக்கடி நான் அந்த தக்காளி தொக்கு செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற ஒரு ஐட்டம் அப்படின்னா அந்த தக்காளி தொக்கு தான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு. காலை டிஃபன் முடிஞ்சதுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியல. மத்தியானத்துக்கும் கண்டினியூஸாக வேலை இருந்தது, சமையல் செய்யணும்னு சொல்லிட்டு கடகடன்னு சமைச்சாச்சு. இன்றைக்கி நான் கருவாடு கிரேவியும் கருவாடு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சுட்டு ரசம் வச்சாச்சு. வீட்டிலே வேலை இருந்தங்காட்டி வெளியில் போயிட்டு சிக்கன், மட்டன் எதுவும் எடுக்க முடியல. அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சுட்டே இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. கண்டிப்பாக கருவாட்டு குழம்பு வச்சா ரசம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ரசம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சோட்டுக்கும் சோனாக்கும் அந்த வேப்பலையை தடவி வச்சுருந்துட்டு குளிப்பாட்டணும், அதுக்கும் டைம் ஆயிரும். அதனால் சிம்பிளாக இன்றைக்கி சமையல் முடித்தாச்சு. கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம், எனக்கு கருவாடு வீட்டில் நிறையாவே இருந்தது. எனக்கு கருவாடு அதிக நாள் நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால் கருவாடை போட்டு குழம்பு வச்சிட சொல்லிட்டு இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வச்சாச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு வச்சா செமையாக இருக்கும் கருவாட்டு குழம்பு. அதனால் நானும் இன்றைக்கி எல்லாமே காய் இருந்துச்சு, அதை வச்சு சமைச்சிட்டேன் இன்றைக்கி. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் சமைச்சிருக்கீங்களா? கிராமத்து ஸ்டைலில் எல்லா காயும் போட்டு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சில பேர் கருவாட்டு குழம்புல காயெல்லாம் போட்டு சமைக்க மாட்டாங்க, வெறும் கருவாடு மட்டும் போட்டு வெங்காயமும் பூண்டு மட்டும் போட்டு சமைப்பாங்க. பட் கிராமத்து சைடில் நாங்கள் எல்லா காயும் போடுவோம், ரொம்ப அருமையாக இருக்கும் அதில். ஆனால் இந்த மாதிரி நான் சமையல் எப்போயாவது தான் செய்வேன், ரொம்ப ரேராக தான் செய்வேன். சீக்கிரமே சமையல் முடித்தாச்சு. சரி சோட்டோக்கும் சோனாக்கும் அந்த மருந்து அப்ளை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அங்கே சைடு போயாச்சு. பிடிச்சி உட்கார வச்சு தேய்க்கிறக்குள்ளார 2 பேர்கிட்டையும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. உட்கார மாட்டேன்ட்டாங்க. அதுலேயும் சோனா தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் அதை பண்ண சேட்டையை பாருங்கள் எப்படி பண்ணுச்சுன்ட்டு.
அதுக்கு இது பூசினதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அது கீழே போட்டு பெரட்டி எடுக்குது. அதை வெயிட்டை வந்து குறைக்குதுன்னு நினச்சிச்சா என்ன நினச்சிச்சு தெரில. அப்படியே கீழே படுத்து உருண்டுச்சு. ஆனால் வந்து சோட்டு வந்து சமத்தா நின்றுக்கிட்டான். அவன் ஒன்றும் பெருசாக சேட்டை பண்ணவே இல்லை. சோனா செஞ்சது எங்களுக்கே ரொம்ப காமெடியாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோ சேட்டை இன்னைக்கு பண்ணியிருக்கா அதை உருட்டி எடுக்கிறதுக்கு. இதோட கண்டினியூஷன் வந்து நாளைக்கும் நான் போடுறேன். ரொம்ப லென்த்தாக வீடியோ இருக்கிறதுனால நான் பாதி இன்னைக்கு போட்டுட்டு மீதி நாளைக்கு போடுறேன். நாளைக்கும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.